ராகு கேது பயிற்சி என்ன செய்ய போகிறது? நேற்று ராகுன்னா யார், அவரால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி கேது பகவான் எப்படிப்பட்டவர், பொதுவாக அவரால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கேது அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த நிமிஷம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஞானக்காரகன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதுக்கடுத்து கெடுக்கும் கிரகம் கேது. இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. கேது பகவான் எப்பயுமே நல்லதை கெடுக்க மாட்டாருங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாவங்களை கெடுக்கக்கூடியவர். வழி வழியாக வம்சமாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம வினைகளை கெடுத்து நமக்கு ஞானத்தை தரக்கூடிய கிரகம் கேது பகவான். நல்ல ஒருத்தவங்க ஜாதகத்தில் கேது நல்லா இருந்துட்டாலே ஜென்ம ஜென்மாந்திரமாக வரக்கூடிய தொடரக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. பொதுவாக கேது அப்படின்னாலே வேதாந்தங்களுக்கெல்லாம் அவர் அதிபதிங்க. மிகப்பெரிய வேதத்துக்கு அதிபதி. வேத பாடசாலைகள் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் கேது வலிமையாக இருப்பார். அதே மாதிரி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு பல வேதங்களை எல்லாம் கற்றறிந்தவர்கள், வேத சாஸ்திரத்தில் பண்டிட்டாக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி வான சாஸ்திரத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள், இவங்கெல்லாம் கேதோட ஆதிக்கத்தில் தாங்க வரக்கூடியவங்க. அதே மாதிரி அறிவு நுட்பம், அறிவு வேற, நுணுக்கமான அறிவு வேற, நுண்ணறிவுன்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நுண்ணறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கேது. ஒருத்தவங்க ஜாதகத்தில் கேது நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அவங்க நுணுக்கமாக கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மால் பதிலே சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே விமோச்சனம் தரக்கூடியவர். ஒரு பிரச்சனையிலிருந்தோ, ஒரு சிக்கல்களிலிருந்தோ, அல்லது பாவங்களிலிருந்தோ நமக்கு விமோசனத்தை தரக்கூடியவர் அவர் தான். சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த வைராக்கியத்துக்கு சொந்தக்காரர் யார்? இந்த கேது தான். வைராக்கியம் இருந்தால் தான் மற்றதெல்லாம் வரும். இப்போ ஒழுக்கமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நாம் முடிவெடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். அந்த மாதிரியான வைராக்கியத்தை தரக்கூடியவரெல்லாம் இந்த கேது தான். அதுக்கடுத்தது விஞ்ஞானம், மெய்ஞானம், இதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான் அதிபதி. அவர் நல்லா இருந்தால் தான் நம்ம சயின்ஸாக இருக்கட்டும் அல்லது மெய்ஞானமாக இருக்கட்டும் அதில் பெருசாக நாம் வர முடியும். தவம், இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எவ்வளோ தவமாக இருந்திருக்கேன் தெரியுங்களா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவமாக காத்திருத்தல். தவம்னா என்ன? காத்திருத்தல், முயற்சியை தொடர்தல், ஒரே சிந்தனையில் இருத்தல், இதெல்லாம் தவம். இந்த தவத்தை தான் நமக்கு தரக்கூடியவர் கேது. கேதோட ஆதிக்கம் உள்ளவங்க தவம் இருந்து தான் நினச்சதை சாதித்து காட்டிடுவாங்க. தத்துவமாக பேசுவாங்க. சின்ன வயசுலேயே ஒருத்தவங்க பெரிய வயசுக்கான பேச்சை பேசுகிறாங்கன்னா அவங்க கேது நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அல்லது லக்னாதிபதியோட கேது இருப்பார். அது மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரி பேசுவாங்க. எளிமை, எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஆடம்பரமாக ஆடைகளை அப்படியே அடுக்கி வைக்க மாட்டாங்க. அணிகலன்களை எடுத்து பூட்டிக்க மாட்டாங்க. எளிமையாக இருக்கக்கூடியவர் கேது. அதனால தான் கேது ஆதிக்கம் உள்ளவங்களாம் எளிமையாக இருப்பாங்க, வலிமையாக இருப்பாங்க, கடுமையாக இருப்பாங்க. மத கோட்பாடுகள், நெறிகள் அதெல்லாம் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. பசிக்கு அதிபதியும் கேது தான். மருத்துவத்துக்கு அதிபதியும் கேது தான். நோய்களை தீர்க்கக்கூடியவரும் கேது தான். அதுக்கடுத்தது நாய், மான், கழுகு, சேவல் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் கேது பகவான் தான். தாய் வழி பாட்டன், அதாவது அம்மா வழி பாட்டன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் கேது. கேது நல்லா இருந்தால் அம்மா வழி பாட்டன் சொத்து அதெல்லாமே நமக்கு வரும். அவங்க சேர்த்து வைத்த புண்ணியங்கள் எல்லாமே வரும். செவ்வாயை போல் கேது. அதனால தான் முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. பஞ்சபூதங்களில் தண்ணீருக்கு அதிபதியாக கேது பகவான் வருகிறார். பாவ விமோச்சனம், மோட்சம், விடுதலை இதெல்லாம் தரக்கூடியவர் கேது பகவான் தான். இப்போ கேது எங்கே வந்திருக்கிறாரு? சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். சிம்மத்துக்கு வந்தனால என்ன தருவார்? காய்ச்சல், சளி தொந்தரவு, வைரஸ் தொந்தரவு இதெல்லாம் இப்போ கேது கொடுக்குறாரு. ஏன்னா சிம்மத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தான் நோய்களை தரப்போகிறாரு. அதனால் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமாக குழந்தைகளை வளர்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனித்து விடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புதுவிதமான நோய் நொடிகள் உபாதைகள்லாம் இப்போ சிம்மத்தில் வந்திருக்கிற கேது தருவார். தொற்று நோய் இதெல்லாம் தருவார். அம்மை நோய், அதுக்கடுத்தது மின்னலால் தாக்கப்படுறது, நெருப்பு விபத்துகள், இது மாதிரி சில தொந்தரவுகள்லாம் கேது கொடுத்துட்டு இருப்பார். ஏன்னா சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பொதுவாக கேதுவால் நமக்கு நல்ல யோக பலன்கள் எல்லாமே இருக்குதுங்க. நாளையிலிருந்து 12 ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது
போகிறதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் ஆசீர்வாதத்தால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.